வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி விமர்சித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பொய் வழக்கு ஆகியவற்றை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 17வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள். புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்து நண்பர்களுடன் கும்பலாக மது அருந்திக் கொண்டு அவ்வழியே செல்பவர்களை கேலி கிண்டல் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் 2ஆம் கட்டமாக திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஊசூடு, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட், காலாப்பட்டு, காமராஜர் நகர், ராஜ்பவன் ஆகிய 8 தொகுதிகளில் நடைபெற்றது. உறுப்பினர் சேர்க்கை முகாமினை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, திமுகவில் இணைவதற்காக புதுச்சேரியில் அனைத்து இடத்திலும் மக்கள் மிக எழுச்சியாகவும் ஆர்வத்துடனும் உள்ளார்கள். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் திமுக வலிமையான உறுப்பினர்களை சேர்த்து வளமான புதுச்சேரியை உருவாக்குவோம் என்றார். மேலும் பேசிய அவர், பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட புதுவை மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தவறு என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் உயிரிழப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறார் என்றும் தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாகவும் தெரிவித்துள்ளார். உறுப்பினரை சேர்த்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி வளமான ஒரு புதுச்சேரி உருவாக்கணும். 30 தொகுதினா 2026 திமுக தலைமையிலான ஆட்சி தான் அமையும். அதெல்லாம் தலைவர்கள் முடிவு எடுப்பாங்க. நாம் சாதாரண தொண்டர்கள், நாங்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதெல்லாம் தலைவர்கள் தான் முடிவு எடுப்பாங்க. சார், தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கு. அதனால ஆளும் கட்சியினர் பயத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களாம் இருக்கிற இடமே தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற இடமே தெரியல. எந்த கட்சியை சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்பர் 1. இல்லை, இருக்கிற இடம் தெரியல. நீங்களே எந்த கட்சி? மற்ற கட்சி நீ யாரை சொன்னீங்களா? அவங்க தான். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பொய் வழக்கு ஆகியவற்றை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிடர் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, நீதித்துறையை மிரட்டும் ஸ்தனவாதிகளின் ஆணவத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான பொய் வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் வீரமணி தலைமையில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன், செயலாளர் இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் திராவிட கழக பொருளாளர் மானமிகு குமரேசன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 17வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி, கலைமாமணி டாக்டர் ராஜமாணிக்கம் மற்றும் எழுத்தாளர் டாக்டர் கலா விசு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சலங்கை பூஜை விழாவை தொடங்கி வைத்தனர். சிறப்பு அழைப்பினர்கள் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியில் புதுச்சேரியில் 5 பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியாவில் வழங்குகிறார்கள்.
அவர்கள் மாணவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோயில், சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் போன்ற பிரபலமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலைகளிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சார துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது. மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும் ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்று தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பதன் மூலமாக உடல் நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடனராகவும் மேலும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராக காணப்படுகின்றனர். எனவே பரதத்தை ஆண் பெண் இரு பாலரும் சமமாக கற்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 12 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு அழைப்பினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. சரியான ஒரு கலைஞர் தேர்வு செய்து கலைஞர்கள் வாங்கி கொடுக்கணும் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு எப்பொழுதும் உண்டு. இப்போது புதுச்சேரி நம்முடைய பாரத குறிப்பாக கலைஞர்கள் மற்றவர்களை மகிழ்விக்க இருப்பவர்கள். உண்மையிலேயே மற்றவருடைய மகிழ்ச்சி முதலில் சலங்கையை காலில் அணிவிக்கின்ற ஒரு பூஜை. இது பெற்றோர் எல்லோருக்கும் தான் பேரன் பேத்தி இந்த பிள்ளைகள்லாம் இது மாதிரி வரலாறு கட்டி தேர்ந்து சலங்கை பூஜைக்கு வந்திருக்காங்க. சலங்கை சின்ன பிள்ளைங்க பார்க்கலாம். இந்த சலங்கை கட்டி அது ஆர்வத்துன்றது அவ்வளோ சோகம் இல்லை. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயும் குறிவைத்து அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயையும் குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களையும் திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும் பாலியல் கொடுமைகளுக்கு, பெண்ணுரிமைக்கும், ஜனநாயக மாண்புகளுக்கும், மாணவர்களின் பாதுகாப்பிற்கும் குந்தகம் விளைவிப்பதை கண்டித்து போராடிய புதுவை பல்கலைக்கழக மாணவர்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய புதுச்சேரி காவல்துறையையும் அதற்கு காரணமாக இருந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்று மத்திய மாநில அரசிற்கு எதிராகவும் புதுச்சேரி காவல்துறை மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். எச்சரிக்கை 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 செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம். அவதி பூமி தமிழ் பெரியார் மண் தமிழகத்தில் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் கலவரத்தை தூண்டுகின்ற அங்கி கூட்டமே RSS கூட்டமே ஆணவ போக்கை ஆணவ போக்கு சிறுத்தைகள் இருக்கும் வரையில் எடுபடாது அம்பலப்படுத்துவோம். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையால் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்கான பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் பாலகுமாரர் தலைமையில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி கம்பன் கலையரங்கத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக புறப்பட்டு லால் பகதூர் சாஸ்திரி வழியாக சென்று சம்பா கோவில் அருகே நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி கல்வித்துறை மூலம் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் நீதிமன்ற தீர்ப்பினை அடிப்படையில் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதற்கான ஆணையை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். எங்கள் பணியில் நிரந்தரம் செய்க. முதல்வர்
எங்களை எல்லாம் நிரந்தரம் செய்க. நமச்சிவாயரே நமச்சிவாயரே. நன்மை செய்வீர் நிரந்தரம் செய்வீர். நிரந்தரம் செய்வீர். எடுக்காதே எடுக்காதே. புதிய நியமனம் எடுக்காதே. எங்களை வீதியில் துரத்தாதே. புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள். புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்து நண்பர்களுடன் கும்பலாக மது அருந்திக் கொண்டு அவ்வழியே செல்பவர்களை கேலி கிண்டல் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் வீதிக்கு ஒரு மதுக்கடைகளும் மதுபானத்துடன் கூடிய உணவகங்களும் இயங்கி வரும் நிலையில் சில போதை ஆசாமிகள் அத்துமீறி பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மது அருந்தி கலாட்டா செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன்படி புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அமைந்துள்ள SV பட்டேல் சாலை அருகே சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த ஜமீன் கார்டன் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கும்பலாக சாலையில் அமர்ந்தவாறு மது அருந்தி ஒருவருக்கு ஒருவர் சத்தமாக பேசி சாலையில் செல்பவர்களை கிண்டல் மற்றும் கேலி செய்து கலாட்டாவில் ஈடுபடுகின்றனர். தற்போது இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதும் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வரும் அவரது நண்பர் காவல்துறையினர் இதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டார்கள், நீ காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், நான் காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று சிரித்தவாறு கூறி செல்கிறார். இந்த காட்சிகளும் ஆடியோவுடன் சிசிடிவியில் பதிவாகி உள்ளது. புதுச்சேரியில் காவல்துறையினர் மீது அச்சமில்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதியின் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரி ஆரியபாளையம் பகுதியில் ரெஸ்டோ பார் திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொட்டும் மழையில் நனைந்தபடி புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த கிராம பகுதியான ஆரியபாளையம் பகுதியில் குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த இந்த பகுதியில் ரெஸ்டோ பார்களை திறக்கக்கூடாது என தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அமைச்சர் மற்றும் போலீசார் கலால் துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்திருந்தனர். ஆனால் இது குறித்து அரசு மற்றும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஆத்திரத்தை பொதுமக்கள் ரெஸ்டோ பார் திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ரெஸ்டோ பார் திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய சாலை மறியலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உலக அமைதிக்கு வித்திட்ட தமிழ் அறிஞர்கள் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கம் டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாளான இன்று கிருஷ்ணசுவாமி கல்லூரியில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு கல்லூரியின் தாளாளர் புரவலர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் கடலூர் கிருஷ்ணசாமி கல்வி குழுமம் செயலாளர் விஜயகுமார் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து விழா மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் கீதா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். கல்லூரி முதல்வர் முனைவர் நிர்மலா அவர்கள் முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த கருத்தரங்கத்தில் மேனாள் பொறுப்பு துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஸ்ரீனிவாசன், உலக அமைதிக்கு
வேதாத்ரி மகரிஷியின் கோட்பாடுகள் என்றும் தலைப்பிலும், பெரியார் அரசு கலைக்கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் அருணாச்சலம் அவர்கள் திருக்குறளில் 3 மூடங்களும் 4 தானங்களும் என்ற தலைப்பிலும், புதுவை இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் விசாலாட்சி அவர்கள் பாரதியாரின் மாநிலம் பயனுற வாழ்த்துவதற்கு என்ற தலைப்பிலும், வடலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கௌரவ விரிவுரையாளர் முனைவர் தினேஷ் அவர்கள் ஒருமைப்பாடு கண்ட வள்ளலார் என்ற தலைப்பிலும் சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் பல காலங்களாக ஸ்கை யோகா தியான பயிற்சி அளித்து வருகின்ற மனவளக்கலை பேராசிரியர்களுக்கு ஞான ஆசிரியர் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிறைவு விழாவில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் பிரகதீஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பங்களிப்பு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கிற்கு பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வருகை தந்தவர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விழா ஏற்பாடுகளை கல்லூரியின் தமிழ்துறை துணை பேராசிரியர்கள் மற்றும் திருப்பாதிரி புலியூர் மனவளக்கலை மன்றத்தின் அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சீனிவாசன் உள்ளிட்ட பேராசிரியர்கள், முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முத்துக்குமரன், மனவளக்கலை மன்றத்தின் அறங்காவலர்கள் செய்திருந்தனர். முனைவர் தமிழ்மொழி நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். நிறைவாக கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா அவர்கள் நன்றி உரையாற்றினார். ஊசூடு தொகுதியின் 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தீபாவளியை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் புடவை, இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தீபாவளியை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மகளிர்களுக்கு இலவச பட்டு புடவையும், ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் மற்றும் இனிப்பு கார வகைகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் முருகதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மகளிரணி தலைவி மல்லிகா, இளைஞரணி தலைவர் உலகநாதன், கிளை தலைவர் முரளி உட்பட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை மாநிலத்தில் கவர்னரின் அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் பொதுமக்களின் குறை தீர்ப்பு முகாமின் தொடர் நிகழ்வாக இந்த மாதத்திற்கான குறை தீர்ப்பு முகாம் ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்ற மாதம் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மாதத்திற்கான பல்வேறு மனுக்களை பொதுமக்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். இந்த மாதம் பெறப்பட்ட மனுக்களில் பல்வேறு அடிப்படை வசதிகள் வேண்டியும், பட்டா மாற்றம் வேண்டியும், குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருப்பு வேண்டியும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும், திருவாண்டார் கோவில் பகுதியில் வசிக்கும் பல்வேறு மக்களின் இலவச மனைப்பட்டா வேண்டியும் பொதுமக்கள் அளித்த பல்வேறு புகார்கள் மனுக்களை ஆட்சியர் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்த மனுக்கள் மீது குறித்த நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் துணை மாவட்ட ஆட்சியர் சிவசங்கரன், வருவாய் அதிகாரி ஸ்ரீஜித் மற்றும் வட்டாட்சியர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பண்டிகை காலத்தின் மகிழ்ச்சியை முன்னிட்டு ஹோட்டல் லாமூன் வளாகத்தில் லே புரோகோப் மற்றும் ப்ரூ அண்ட் ரோஸ் பேக்கர்ஸ் இணைந்து ஆண்டுதோறும் நடத்தப்படும் கிறிஸ்துமஸ் கேக் மிக்சிங் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்கள், பிரபலங்கள் மற்றும் உற்சாகமான ஊழியர்கள் கலந்து கொண்டு நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த பாரம்பரிய நிகழ்வை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். காற்றில் பரவிய இனிய வாசனையும் மகிழ்ச்சியான முகங்களும் கிறிஸ்துமஸ் உணர்வை மீட்டெடுத்தன. பங்கேற்றவர்கள் கேக் தயாரிப்பதற்காக ஆப்ரான்களும் கையுறைகளும் அணிந்து பலவிதமான இனிப்புகள், பழங்கள், திராட்சை, முந்திரிகள் மற்றும் சுவைமிக்க மசாலா பொருட்கள், லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், கிராம்பு போன்றவற்றை கலந்தனர். அதனுடன் ரம், பிராண்டி, ஒயின் போன்ற மதுபானங்களும் சேர்க்கப்பட்டு கிறிஸ்துமஸ் பிளம் கேக்கின் மணமிக்க அடித்தளத்தை அமைத்தன. இந்த விழா வெறும் பொருட்களை கலப்பதற்காக அல்ல, இது மகிழ்ச்சி, நட்பு மற்றும் கிறிஸ்துமஸ் ஆன்மாவை ஒரு சேர இணைக்கும் தருணம் என நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். இந்த பாரம்பரிய விழாவை நாங்கள் விருந்தினர்களுடன் பகிர்ந்து கொண்டாடுவதில் பெருமை அடைகிறோம். கலவையான பொருட்கள் இப்பொழுது காற்றுப்புகா பாத்திரத்தில் வைக்கப்பட்டு
பண்டிகை காலத்தில் பரிமாறப்படும் சுவையான பிளம் கேக் மற்றும் புட்டிங்காக மாற தயாராக வருகின்றன. இந்த விழா லே புரோகோப் மற்றும் ப்ரூ அண்ட் ரோஸ்ட் பேக்கர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் எதிர்வரும் மாதங்களில் திட்டமிடப்பட்டுள்ள பண்டிகை கொண்டாட்டங்களின் தொடக்கமாகும். இது புதுச்சேரி மக்களுக்கு மகிழ்ச்சி, இனிமை மற்றும் பண்டிகை ஆனந்தத்தை பரிமாறும். பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஈவ் இந்த கிறிஸ்மஸ் ஈவ் செலிப்ரேஷன்ஸ் போயின்னு இருக்குது. என்னன்னா பழ கலவைகளை கலந்துன்னு இருக்கிறோம். இப்போ இதனால ஃப்ரூட் மிக்சிங், இது வந்து எதனால் இந்த ஃப்ரூட் மிக்சிங் இப்போ அக்டோபர் மாதமே பண்ணுறோன்னா, அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கோசம் அந்த ஃப்ரூட் மிக்சிங் வந்து ஆல்கஹால் கலந்து 45 நாள் பதப்படுத்தி வச்சா மட்டும்தான் அதனுடைய சுவை வந்து அதிகமாக நல்லாவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதனால இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா கலந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா 17 வகையான பழ வகைகளும் ஸ்பைசஸ், அதாவது வந்து சின்னமன், காடமன், க்ளவ், ஓகேங்களா, அது கூட வந்து ஆல்கஹாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் இந்த ப்ளம் கேக் வந்து 100 கிலோன்றது வந்து ஹாலிடேஸில் கெஸ்ட் வருவாங்க டிசம்பர் மாதத்தில். அதனால வந்து அவங்களுக்கோசமே நம்ம ஸ்பெஷலாக யூனிக்காக கொடுக்கணுன்றதுக்கோசம் இந்த பழக்கலவைகள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ கிறிஸ்மஸ் டைமில் வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்க. கீழே வந்து ஒரு பேக்கரி ப்ரீ அண்ட் ரோஸ்ட்னு இருக்குது. மேலே ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கிச்சன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது 2 இடத்துலையுமே கிடைக்கும். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் ப்ரூ அண்ட் ரோஸ்ட் ஹோட்டலில் கிறிஸ்மஸ் கேக் மேக்கிங்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 17 வகையான நட்ஸும் ப்ளஸ் எல்லா விதமான ட்ரிங்க்ஸும் ஆட் பண்ணி அதை மிக்சிங்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ கேக் அந்த அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு ஒரு 100 kgs கேக் பண்ணுறதுக்கு நாங்களும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கோன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். ரியலாகவே இது ஒரு நல்ல அட்மாஸ்பியர், ஃபுட் அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரக்ஷகன் எம்பி விமர்சித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பொய் வழக்கு ஆகியவற்றை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 17வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள். புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்து நண்பர்களுடன் கும்பலாக மது அருந்திக் கொண்டு அவ்வழியே செல்பவர்களை கேலி கிண்டல் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.